ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு மோட்டிவேஷனல் திருக்குறள் பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். திருக்குறள்: தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். பொருள்: விதி நமக்கு உதவ முடியாது போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும். ஓகே, நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து 6th to 10th வரை இருக்கக்கூடிய திருக்குறள் அதனுடைய அணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இது என்ன அணி அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு சொல் வந்து ஒரு சொல்லும் பொருளும் வந்து பல இடங்களில் வந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு செல்வம் அப்படிங்கிறது பல இடங்களில் வந்துக்கிறது வந்து அதனால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் ஈஸியாக வச்சுக்கலாம், ஒரு ஷார்ட்கட் மாதிரி. அடுத்து குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். இது வந்து வேற்றுமை அணி. இந்த குறளுடைய பொருள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து இது என்ன அணி அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வேற்றுமை அணி. வேற்றுமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ரெண்டு பொருளுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை சொல்லி அதனுடைய ஒன்றை மட்டும் வேறுபடுத்தி காட்டுவதான் வந்து வேற்றுமை அணி அப்படின்னு, வேற்றுமை அணி அதனுடைய அர்த்தம். அடுத்த 3வது குறள் வந்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இதில் இது வந்து என்ன அப்படின்னா வேற்றுமை அணி. இதனுடைய பொருள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து ஈஸியாக வந்து நம்ம வேற்றுமை அணியா என்ன அணி அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்து நீர் பெய்தறியற்று. அதாவது இது வந்து உவமை. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப் மூலிமா வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரி ஐட்டம்ஸும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாகவும் வந்து டோர் டெலிவரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் வந்து இருக்குது. மற்ற ஆப்பை காட்டிலும் வந்து இந்த ஆப்பில் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகவே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெறுங்க. அணி ஈஸியாக ஊமை அணிக்கு வந்து நல்ல ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஊமை அணினா அதுக்கு சில ஓம உருபுகள் வந்துருக்கு. அதாவது போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரலை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேர்டு வந்து இந்த திருக்குறளில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓமை அணி அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த திருக்குறளில் லாஸ்ட்டில் வந்து எற்று அப்படின்னு இருக்குங்களே, அப்போ அற்று அந்த மாதிரி இந்த அற்று, போல, தற்று இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓமை அணி அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து 5th one அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். இது வந்து என்ன அணி அப்படின்னா ஏகதேச உருவக அணி. அடுத்து ஊழி பெயரினும் தாம் பெயராய் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இந்த அணி வந்து ஏகதேச உருவக அணி. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இது என்ன அணி அப்படின்னா ஏகதேச உருவக அணி. கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து இந்த குறளில் இருந்து கண்டிப்பாக வந்து நான் கொடுத்துருக்க ஒரு 30 குறள் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து எல்லாமே புக்ஸில் இருக்கிறது. கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கு ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக வரும், இல்லைன்னா 2 கூட வர சான்சஸ் இருக்குது. வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவல் யானையால் யானையால் தற்று. இப்போ ஓமை அணினா நான் வந்து என்ன சொன்னேன், தற்று, அற்று இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓமை அணியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ இங்கே தற்று அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இது ஈஸியாக வந்து நம்ம இது ஓமை அணி அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து வந்து அதாவது ஓமை அணியினுடைய ஓம உருபு வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான். அந்த உருபு வந்து இந்த குறளில் வந்துருந்துச்சுன்னா அது வந்து என்னது ஓமை அணின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் வந்து இங்கே இந்த குறள் நல்லா பாருங்கள். இந்த இந்த குறளுக்குள்ளே ஏதாவது வேர்டு போல, அற்று, தற்று இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னு சொன்னேன் ஓமை அணி. இப்போ இதில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா போல அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்களா, அப்போ இது ஒரு ஓமை அணி அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, போல அப்படின்னு வந்திருக்கனால இது ஒரு உவமை அணி அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
அடுத்து தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இது என்ன அணி அப்படின்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. ஓகே. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த இதில் இந்த குறளில் தற்று அப்படிங்கிற ஓம உருபு வந்திருக்கு. அப்போ அது என்ன அணி? உவமை அணி. அப்போ இது உவமை அணி. அடுத்ததாக துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இது இந்த குறள் இதனுடைய அணி என்னன்னா சொல் பின்வரு நிலையணி. இதில் பின்வரு நிலையணின்னு போட்டிருப்பேன், அது கிடையாது. சொல் பின்வரு நிலையணி. அதாவது ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வேறு வேறு பொருளை கொடுத்துச்சு அப்படின்னா அது சொல் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். என்ன அப்படின்னா ஓமை அணின்னு. ஏன் அப்படின்னா போலும் போல போல் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது ஓமை அணி. பண்ணெண்ணாம் பாடகியை பின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இது என்ன அணி அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணின்னா நம்மளுக்கு தெரியும். அதாவது ஒரு ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை ஒப்பிட்டு இது போல் அது போல இது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடியது தான் என்னது எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிணத்துல தண்ணி தோண்ட தோண்ட தான் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? நம்ம கிணத்த தோண்ட தோண்ட தான் நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும். அது மாதிரி படிக்க படிக்க தான் நம்மளுக்கு அறிவு வரும். அது மாதிரி இதை ஒப்பிட்டு சொல்கிறது அது போல் அப்படின்னு சொல்லி வரக்கூடியதான் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்ததாக நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. அப்போ இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம். தற்று அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன அணி? ஓமை அணி. அடுத்ததாக பொருளல்ல வரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள். இது என்ன அணி அப்படின்னா சொல் பின்வரு நிலையணி. அதாவது ஒரு சொல் ஒரு சொல் பல இடத்துல என்னது வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரு நிலையணி. அதாவது முன்னாடி வந்த ஒரு சொல் பின்னாடியும் பல இடங்களில் வேறு பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அது சொல் பின்வரு நிலையணி. அடுத்து குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொண்டுண்டாகச் செய்வான் வினை. இது என்ன அணி அப்படின்னா இந்த அணியில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். எப்படின்னா போர், இந்த போர் அப்படின்னு வந்திருக்குங்களா, போர் போல போலும் தற்று அற்று இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது ஓமை அணி அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். குன்றேறி யானை போர் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்திருக்கு. போருங்கிறது ஒரு ஓம உருபு. அதனால் இது என்னது ஒரு ஓமை அணி. அடுத்து இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படிங்கிறது. இது என்ன அணி அப்படின்னா சொல் பின்வரு நிலையணி. அதாவது கரெக்டாக, அதாவது உன்னை வந்த சொல்லோ பின்னாடி பல இடத்துலையும் வேறு பொருள் தந்து உணர்த்துச்சு அப்படின்னா அது சொல் பின்வரு நிலையணி. அடுத்து மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரியாங் கண்டதில். இது இந்த இது நம்ம ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சிருவோம். இந்த போல்வர் அந்த இடத்துல போல் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்திருக்கா. அப்போ இது ஓமை அணி. அடுத்தது தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். இது வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணினாலே நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா நம்ம ஒருத்தரை புகழ்கிறது போல் பழிக்கிறது, அதில் பழிக்கிறது போல் புகழ்கிறது, அதுக்கு பேர் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி. தேவரணையர் கயவர் அவருந்தான் மேவன செய்தொழுகலான்.
சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொள்ள பயன்படும் கீழ். இது என்ன அணி அப்படின்னா ஓமை அணி. ஓமை அணினா சில ஓம உருபெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது ஓமை அணி. போல, புரைய, அன்ன, இன்ன, அற்று இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கடுப்ப, ஒப்ப இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா திருக்குறள் அந்த லைனில் அது ஓமை அணி அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கரும்பு போல் அப்படின்னு இருக்குது. இப்போ கரும்பு போல் போல் அப்படின்னு வந்தாலே அது ஒரு ஓமை அணி அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓமை அணி தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின், எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இது சொற்பொருள் பின்வரும் நிலையினை. அதாவது ஒரு சொல்லும் பொருளும் முன்ன வந்த சொல்லும் பொருளும் திரும்ப திரும்ப வந்துச்சு அப்படின்னா அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. பல இடங்களில் வந்துச்சு அப்படின்னா அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஓகேவா? இதில் எல்லா விளக்கும் விளக்கல்ல ரெண்டுமே என்னது நம்மளுக்கு பொருளும் அதனுடைய சொல்லும் திரும்ப திரும்ப வந்திருக்கு. அதனால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவிடு. வேற்றுமை அணி. வேற்றுமை அணினா நமக்கு தெரியும். அதாவது ரெண்டு பொருளுக்கு உள்ள அந்த ஒற்றுமையை நம்மளுக்கு சொல்லி ஒன்றை மட்டும் வேறுபடுத்தி காட்டுறதான் வேற்றுமை அணி. அடுத்தது, காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படிங்கிறது பிறிது மொழிதல் அணி. நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் நற்தொடர்பு. இது என்ன அப்படின்னா ஓமை அணி. இப்போ இதில் நம்ம ஓம உருபு என்ன இருக்குது? போலும் போலும் அப்படின்னு இருக்கா. அது ஒரு ஓமை அணி. அப்போ இது ஒரு ஓமை அணி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை யாழ் தெரிந்தற்று. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? தற்று அப்படிங்கிற ஒரு ஓம உருபு வந்திருக்கு. இது ஒரு உவமை அணி. அடுத்ததாக சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. இதுலேயும் பாருங்கள், ஈஸியாக போல் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்திருக்கு. ஓம உருபு வந்திருக்கு. அதனால இது ஒரு உவமை அணி. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இது என்ன அணி அப்படின்னா ஓமை அணி தான். ஆனால் இது ஒரு இல்பொருள் ஓமை அணி. இல்பொருள் ஓமை அணினா என்ன அப்படின்னா இல்லாத பொருளை ஒன்றை ஓமையாக சொல்கிறதான் ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது, இந்த வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. ஒரு பசு பெற்றம்னால என்னது? பசு புலியினுடைய தோலை போத்தி இருக்கிற மாதிரி மேயுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது? இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்கிறது தான் என்னது? இல்பொருள். இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுறது தான் என்ன அப்படின்னா இல்பொருள் ஓமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது இல்பொருள் ஓமை அணி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இது என்ன அணி அப்படின்னா போல. கீழே பாருங்கள், அப்போ போலன்னு இருக்குது அந்த செகண்ட் அடியில். அப்போ இது ஒரு ஓமை அணி. கடைசியாக, கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இது ஒரு பிறிது மொழிதல் அணி. ஏன் இது பிறிது மொழிதல் அணி அப்படின்னா ஓமையை மட்டும் கூறிட்டு அதை கூற வந்த கருத்தை உணர வைப்பதான் என்ன அப்படின்னா ஓமை அணி. அதாவது கடலோடா கால்வல் நெடுந்தேர் அப்படி. அதாவது பிறிது மொழிதல் அணியில் இந்த திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா நிலத்தில் ஓடக்கூடிய தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடக்கூடிய கப்பல் நிலத்தில் ஓடாது அப்படிங்கிறதான் இது இந்த திருக்குறளுடைய ஓமை. இதை மட்டும் சொல்கிறாங்க. இதை மட்டும் சொல்லிட்டு உரிய இடத்துல தான் என்ன பண்ண முடியும்? வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கருத்தை உணர்த்துறாங்க.
இதுதான் வந்து என்ன அப்படின்னா பிறிது மொழிதல் அணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.